இந்த கட்டிடம் பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல. அட ஆமாங்க. சுமார் 111 ஆண்டுகள் பழமையான கட்டிடம் இந்த கட்டிடம். ஆண்டு பார்த்தீங்கன்னா 1914ன்னு போட்டிருக்கு. 111 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இந்த கட்டிடம் பாருங்களேன், இதுதான் அநேகமா இதோட நுழைவாயில்னு நினைக்கிறேன். நுழைவாயில் சுத்தமாக மறைஞ்சு போச்சுங்க. ஆனாலும் அந்த கம்பீரம் இன்னும் குறையவே இல்லை. இந்த கட்டிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தைப்பேட்டை இருக்கு இல்லையா, சந்தைப்பேட்டை உள்ளே தான் இந்த கட்டிடம் இருக்குது. சந்தைப்பேட்டை நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அது லாஸ்ட் கடைசி பக்கத்தில் தான் இந்த கட்டிடம் இருக்குது. ரொம்ப பழமையான கட்டிடமாக இருக்குது. உள்பக்கம் இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது. இதே வெளிப்பக்கம் போனோன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது, அதை மறைச்சிருது. கரெக்டாக உங்களுக்கு இது எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா, நம்ம தொண்டைமான் நகர் இருக்கு இல்லையா, தொண்டைமான் நகரில் தகரக்கடை வீதி, அந்த தகரக்கடை வீதியில் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ மெக்கானிக் ஷெட்டு இதெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரம் இந்த கட்டடத்தை மறைக்குது. சுத்தமாக தெரியல நமக்கு. ஏன்னா இந்த இந்த வழியே மறைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு உயரம் ஏறிடுச்சு, ரோடோட உயரம் ஏறிடுச்சு, வழி மறைஞ்சிருச்சு. அந்த மரம் மறைச்சிட்டு இருக்கு, உங்களுக்குலாம் தெரியுதுங்களா? 111 வருஷம் பழமையான இந்த கட்டடத்தை எப்படியாவது மீட்டு எடுக்கணும். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுக்கோட்டை மாநகராட்சி பார்வைக்கு இது போச்சுன்னா கண்டிப்பாக இந்த கட்டிடத்தை மீட்டெடுக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இதுபோல் பழமையான கட்டடங்கள் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள். இதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த அந்த நகராட்சிக்கு தெரியப்படுத்துங்க. இதை மீட்டெடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.